Good morning, children. Today we are going to see about the lesson genetics. Like budgets, like is an important and universal phenomenon of life as the living beings produce offspring of their own kind. Like budgets, like is an important universal phenomenon. ஒத்த உயிர் வந்து அதே உயிரி தான் தோற்றுவிக்கும். அது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராசஸ். உலகத்தில் இருக்கிற ஒரு பொதுவான நியதி. அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவுனா இட் ப்ரொடியூசஸ் த காஃப். that living beings produce offspring of their own kind. அதனுடைய ஸ்பீஷிஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கலர் ஆஃப் ஐ, கலர் ஆஃப் ஹேர், ஷேப் ஆஃப் நோஸ், டைப் ஆஃப் இயர்லோப் எக்ஸெட்ரா ஆர் இன்ஹெரிட்டபிள் ட்ரைட்ஸ். இன்ஹெரிட்டபிள்னா அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகிறது தான் இன்ஹெரிட்டபிள். ட்ரைட்ஸ்னா கேரக்டர்ஸ். தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் பாஸ்டு ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு another generation. Have you ever wondered how do we inherit traits and characters from our father and mother? ஸோ எப்படி வந்து நம்ம அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து வருது. அதே மாதிரி சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் we get from our grandparents also. சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம grandparents கிட்ட இருந்தும் எப்படி வருதுன்னா how do we inherit characters from one generation to another? It is because of the genes we inherit from our parents. So through the genes we get the characters from our parents and grandparents. These genes are responsible for the physical outlook and biological function. So இந்த ஜீன்ஸுக்கு தான் எதுக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னா நம்மளுடைய physical outlook, நம்மளுடைய பாடியோட ஸ்ட்ரக்சருக்கும் அண்ட் நம்ம பாடிக்குள்ளே நடக்கிற ஸ்ட்ரக்சருக்கும் வந்து பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் காரணமாக இருக்குது. The branch of biology that deals with the genes, genetic variation and heredity of living organism இஸ் கால்ட் ஜெனட்டிக்ஸ். ஸோ இந்த பயாலஜி எதை பற்றி டீல் பண்ணுற பயாலஜினா ஜீன்ஸை பற்றியும் அதில் நடக்கிற அந்த வேரியேஷன்னா ஜெனட்டிக் வேரியேஷன் சேஞ்சஸும் அண்ட் ஹெரிடிட்டி அதாவது அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து பாஸ் ஆகுது இதை பற்றி படிக்கிற இந்த பயாலஜி தான் என்ன சொல்கிறோம், தட் இஸ் கால்ட் ஆஸ் ஜெனட்டிக்ஸ். ஹெரிடிட்டி இஸ் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். Here they are asking the 2 mark question, define heredity. What is mean by heredity? Transmission of characters from one generation to the next generation. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதாவது சன்னுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து பாஸ் ஆகுறதா டிரான்ஸ்மிட் ஆகுறதா ஹெரிடிட்டின்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பால்னஸ் அதாவது வழுக்கத்தலை, அப்பாவுக்கு வழுக்கத்தலையாக இருந்தால் பையனுக்கு வந்து வழுக்கத்தலையாக இருக்கும். இதுதான் வந்து ஹெரிடிட்டி. While variation refers to the differences shown by the individuals of the same species and also by the offspring of the same parents. ஸோ வேரியேஷன்னா அந்த இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே வந்து சேஞ்சஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்லேருந்து ஒரு சில வேரியேஷன் இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். எல்லாமே வந்து பேரண்ட்ஸை மாதிரி இருக்க மாட்டாங்க, சிலது வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஆல் தீஸ் கேன் ஹேப்பன் ஒன்லி டியூ டு குரோமோசோம்ஸ். இது எல்லாமே எதனால நடக்குதுன்னா குரோமோசோம்ஸ்னால தான். நவ் லெட்ஸ் see what chromosomes are and how they are composed with DNA that form the genetic material. இப்போ அந்த லெசனில் நம்ம என்ன குரோமோசோம்ஸ் அதாவது குரோமோசோம்ஸ் வந்து எப்படி வந்து டிஎன்ஏ மெட்டீரியலால் ஆனது, ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்குது, அது எல்லாமே வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we see about the Gregor Johann Mendel, father of genetics. Who is called a father of genetics? Gregor Johann Mendel. This is asked in 1 mark question. Mendel 1822 to 1884. அவருடைய இயர் பார்த்தீங்கன்னா 1822லேருந்து 1884. Was an Austrian monk who discovered the basic principles of heredity. ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்த மாங்க்னா துறவி, ஆஸ்ட்ரியன் நாட்டை சேர்ந்த துறவி. இவர் என்னத்தை கண்டுபிடிச்சார்னா பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. மெண்டல் டிஸ்கவர்ட் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி த்ரூ இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா வந்து இந்த பிரின்சிபலை கண்டுபிடிச்சார். இஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் ஜெனடிக்ஸ். அவர் கண்டுபிடிச்ச அந்த ஹெரிடிட்டியை பற்றி கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அதுக்கப்புறம் எது தோன்றதுக்கு காரணமாச்சுன்னா மாடர்ன் ஜெனடிக்ஸ் தோன்றதுக்கு காரணமாச்சு. He was born in 1822 a family of farmers in Silesia of Czechoslovakia. ஸோ இவர் வந்து எந்த ஃபேமிலியில் பிறந்தார்னா ஃபார்மர்ஸ் ஃபேமிலி, ஒரு விவசாய குடும்பத்தில், எளிய விவசாய குடும்பத்தில் 1822 சிலேசியான்ற ஊரில் செக்கோஸ்லோவேக்கியாவில் பிறந்தார். ஆஃப்டர் ஃபினிஷிங் இஸ் ஹை ஸ்கூல் அட் த ஏஜ் ஆஃப் 18 he entered the Augustinian monastery at Brunn as a priest. அதுக்கு 18க்கு அப்புறம் அவருடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம்
அகஸ்டினியன் மானஸ்ட்ரியில் போய் என்னவா சேர்ந்தாரு, துறவியா ப்ரீஸ்டா வந்து சேர்ந்தாரு. துறவி அந்த மடத்தில் துறவியா சேர்ந்தாரு. ஃப்ரம் தேர் he went to the University of Vienna for training in physics, mathematics and natural science. அங்கே இருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வியன்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த ட்ரைனிங்காக ஸ்டடீஸ்க்காக ஃபார் ஹையர் ஸ்டடிக்காக ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸுக்காக படித்தார். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. எந்த யூனிவர்சிட்டி போனார்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா. என்னென்ன அவர் ட்ரைனிங் பண்ணார்னா ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸ். மெண்டல் ரிட்டர்ன் டு த மொனாஸ்ட்ரி இன் 1854 and continue to work as a priest and teach in high school. திருப்பி அவர் வந்து அந்த வியன்னா யூனிவர்சிட்டியில் அவரோட ட்ரைனிங் முடிச்சுட்டு 1854க்கு வந்து மானாஸ்ட்ரிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூஸ் பண்ணார். அவர் வந்து ஃப்ரிஸ்டாவும் அண்ட் ஆல்சோ டீச்சிங் இன் ஹை ஸ்கூல் ரெண்டுமே வந்து கண்டினியூ பண்ணார். அதாவது துறவியாகவும் இருந்தார், டீச்சிங்கும் அவருடைய பார்ட் ஆஃப் டைமாக இது ஒன்றார். இன் இஸ் லீஷர் டைம் he started his famous experiment on the garden pea plant. அவருடைய லீஷர் டைமில் என்ன செஞ்சார்னா இவருடைய ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எந்த பிளான்ட்டில் செஞ்சார்னா கார்டன் பீ பிளான்ட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதில் செஞ்சாங்க, கார்டன் பீ பிளான்ட்டில் செஞ்சார். He conducted his experiments in the monastery for about 9 years from 1856 to 1865. அது மாதிரி அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த மொனாஸ்ட்ரியில் செய்யும்போது எத்தனை இயர்ஸ் செஞ்சார்னா 9 இயர்ஸ். அது எந்த இயர், 1856 to 1865. திஸ் இஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் இன் 1 மார்க். எத்தனை இயர்ஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. He had worked on nearly 10,000 pea plants of 34 different varieties. அது மாதிரி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எத்தனை பீ பிளான்ட்ஸில் வந்து அதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சார், 10,000 பீ பிளான்ட்ஸ். அதனுடைய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எத்தனை, 34 different varieties. This is also asked in 1 mark question. Mendel noted that they differ from one another in many ways. அது மாதிரி அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பீ பிளான்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரில் வந்து அது வேரியாக இருக்கிறத பார்த்தாரு. Thus Mendel had chosen 7 pairs of contrasting characters for his study as shown in the table. Then அவர் அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு 7 pairs of contrasting characters. Contrasting charactersனால் ஆப்போசிட். that is இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்னா அதுக்கு ஆப்போசிட் ஒயிட், ரவுண்ட்னா ரிங்கிள்டு, எல்லோனா க்ரீன். இது மாதிரி வந்து கேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணார். எத்தனை கேரக்டர் சூஸ் பண்ணார், 7 pairs of contrasting characters சூஸ் பண்ணார். திஸ் இஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் இன் 1 mark question. எத்தனை கேரக்டர், 7 pairs of characters. See the table. Here they are given the characteristic studied, dominant character, recessive character. அவர் அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் எடுக்கும்போது ஒன்று வந்து டாமினன்ட் கேரக்டர் இருக்கும், இன்னொன்று வந்து ரிசசிவ். டாமினன்ட்னா அதனுடைய பண்பு வந்து ஓங்கி இருக்கும், ரிசசிவ்னா அந்த பண்பு வந்து ஒடுக்கி இருக்கும், அந்த பண்பு வந்து வெளிப்படாது. இதை டாமினன்ட் தான் வந்து அந்த கேரக்டர் வந்து வெளியாகும். ஃபர்ஸ்ட் ஒன் சீட் ஷேப். சீடுடைய ஷேப் எடுக்க சொல்ல டாமினன்ட் கேரக்டர் வந்து ரவுண்ட், ரிசசிவ் கேரக்டர் வந்து ரிங்கிள். ரிங்கிள்னா வந்து சுருங்கி இருக்கும். தென் சீட் கலர் எடுக்க சொல்ல டாமினன்ட் கேரக்டர் வந்து எல்லோ, ரிசசிவ் கேரக்டர் வந்து கிரீன். சீட் கோட்டோடைய கலர், அதாவது விதை மேலே இருக்குல்ல அந்த விதை உரையுடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலர்டாக இருக்கும், ரிசசிவ் கேரக்டரில் வந்து ஒயிட்டாக இருக்கும். தென் போர்ட் ஷேப். போர்ட் ஷேப்னா இங்கே வந்து நம்ம அதாவது காய் இல்லைனா கனின்னு சொல்லலாம். அது வந்து எப்படி இருக்கும், டாமினன்ட் கேரக்டர் இன்ஃப்ளேட்டட். இன்ஃப்ளேட்டட்னா வந்து தட்டையாக இருக்கும். கன்ஸ்ட்ரிக்டட், ரிசசிவ் கேரக்டர் வந்து கன்ஸ்ட்ரிக்டட்னா சுருங்கி இருக்கும். தென் போர்டுடைய கலர், கனி கலர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கேரக்டர் வந்து க்ரீனாக இருக்கும், ரிசசிவ் கேரக்டர் வந்து எல்லோ. தென் ஃப்ளவர் பொசிஷன், டாமினன்ட் கேரக்டர் வந்து ஆக்சிலரி, தென் ரிசசிவ் கேரக்டர் வந்து டெர்மினல். ஆக்சிலரின்னா வந்து அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இன்டர்னோடில் சைடில் வந்து வரும் ஃப்ளவர்ஸ் மொட்டு. அதாவது டெர்மினலில் வந்து டிப்பில் வருது இல்லையா, நுனியில் வரும் இல்லையா, அதுதான் வந்து டெர்மினல் ஃப்ளவர் பொசிஷன். தென் லாஸ்ட் கேரக்டர், ஸ்டெம்முடைய லென்த் வந்து டாமினன்ட் கேரக்டர் லாங், ரிசசிவ் கேரக்டர் ஷார்ட். ஷார்ட் ஆர் அதர்வைஸ் கால் இட் ஆஸ் டார்ஃப்னு சொல்லலாம். Then reasons for mental success. So இந்த கேரக்டர் இந்த டேபிளும் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் யூ சி ரீசன்ஸ் ஃபார் மென்டல் சக்ஸஸ். மென்டலுடைய அந்த சக்ஸஸுக்கு என்ன காரணம்னா he chose the pea plant as it was advantageous for experimental work in many aspects. இது மாதிரி pea plant அவர் சூஸ் பண்ணதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. என்னென்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங். இது வந்து செல்ஃப் பாலினேஷன். ஆல்ரெடி யூ நோ அபவுட் த பாலினேஷன். வாட் இஸ் மீன் பை பாலினேஷன்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to stigma is called as pollination. அது சேம் பிளான்ட்ல சேம் ஃப்ளவர்ல நடந்தா செல்ஃப் பாலினேஷன்.
டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல நடந்தால் அது கிராஸ் பாலினேஷன். ஸோ இதில் என்ன நடக்கும்னா நேச்சுரலாக வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் ஸோ இஸ் வெரி ஈஸி டு ரேஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல். செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுனால வந்து இது நிறைய வந்து பியூர் ப்ரீடிங் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து தரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பியூர் ப்ரீடிங்னா ஹோமோஜினஸ் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது டால் பிளான்ட்னா டால் பிளான்ட் தான் தரும். அது மாதிரி வந்து அதுதான் வந்து ஹோமோஜினஸ் பியூர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸ். செகண்ட் பாயிண்ட், it has a short lifespan as it is an annual and so it was possible to follow several generation. Annual means 1 year. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லைஃப் ஸ்பேன், இந்த பீ பிளான்ட்டினுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஷார்ட் லைஃப் ஸ்பேன் தான், வாழ்நாள் வந்து குறுகிய வாழ்நாள் தான். அதாவது வந்து இந்த பீ பிளான்ட் வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னா 60 to 80 days இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 ஜென்ரேஷன் 1 இயர்க்குள்ள 4 ஜென்ரேஷனை பாஸ் பண்ணும். ஸோ இட் ஃபாலோ த செவரல் ஜென்ரேஷன். இதனால் வந்து இந்த 1 இயர்க்குள்ள நிறைய ஜென்ரேஷன் ஃபாலோ பண்ணுற இதுவும் இருக்குது, இந்த கெப்பாசிட்டி இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு, பீ பிளான்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஈஸி டு கிராஸ் பாலினேட். இதில் வந்து கிராஸ் பாலினேட்டுன்னு வந்து ஈஸியாக செய்ய முடியும். நெக்ஸ்ட் ஒன், இட் ஹாஸ் டீப்லி டிசைன்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இதில் வந்து நிறைய கான்ட்ராஸ்டிங் இப்போ 7 கேரக்டர்ஸ் சொன்னாங்க இல்லையா, கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். அது மாதிரி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் வந்து ஈஸியாக வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், the flowers are bisexual. அதாவது ஃப்ளவர்ஸ் வந்து bisexual மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் வந்து ஒரே ஃப்ளவரில் இருக்கும். அதனால் வந்து பாலினேஷன் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ரீசன்ஸ் ஃபார் மென்டல் சக்ஸஸ். இது வந்து உங்களுக்கு 4 மார்க்கில் ஆர் 2 மார்க்கில் கேட்பாங்க. கொஸ்டின் இஸ், why did Mendel select pea plant for his experiment? Question again, I repeat the question. Why did Mendel select pea plant for his experiment? இது கொஸ்டினும் மேலே அந்த டேபிளர் காலம் இருக்கு இல்லையா, அந்த 7 pairs of contrasting characters, மெண்டல்ஸ் உடைய 7 pairs of contrasting charactersம் உங்களுடைய today's homework. Okay, read and write, send the assignment. Thank you children. Have a nice day.